ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் எம்எம்ஆர்இ டிசைனர் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ். இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 25. இன்றைக்கி நம்ம பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். பீட்ஸ் லோடிங் வந்து மொத்தம் 2 டைப். ஒன்று வந்து ஃப்ளாட் லோடிங், இன்னொன்று வந்து எம்போஸ்டு லோடிங். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைப் ஃப்ளாட் லோடிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாட் லோடிங்குமே நம்ம 2 விதமாக ஃபில் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாகவும், இன்னொன்று வந்து கிராஸாகவும். அதை தான் இன்றைக்கி கிளாஸில் சொல்லியிருக்கேன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டம் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த கட்டத்துக்கு கீழேருந்து நான் நரம்பு எடுத்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இந்த கட்டத்தில் எத்தனை பீடு நமக்கு போட முடியுமோ அத்தனை பீடை மட்டும் லோட் பண்ணி பீடை ஒட்டி ஒரு தையல், அது பக்கத்துலேயே ஒரு தையல். பக்கத்துலேயே தான் போடணும், தள்ளி போடக்கூடாது. மறுபடியும் அந்த நரம்பை கீழே கொண்டு வந்துடணும். போட்டு பெரிய ஸ்டிச் ஒன்று, சின்ன ஸ்டிச் ஒன்று. இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே 4 பாசி நான் எடுத்திருக்கேன். எடுத்து மறுபடியும் பீடை ஒட்டி ஒரு தையல், அது பக்கத்தில் ஒரு தையல். மறுபடியும் எம்டியாக நரம்ப கீழே கொண்டு வந்து பெரிய தையல் ஒன்று, சின்ன தையல் ஒன்று வந்து போடணும். மறுபடியும் பாருங்கள், ஒரு பெரிய தையல், ஒரு சின்ன தையல். அதே மாதிரி கீழே எம்டியாக கொண்டு வந்து ஒரு பெரிய தையல், சின்ன தையல் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து போட்டுக்கிட்டே வர்றேன். உங்களுக்கு மேலேருந்து நரம்பை கீழே கொண்டு வந்துட்டு தான் பீடை வந்து நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். மறுபடியும் மேலேருந்தே பீடு வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. லோடிங்கில் எப்பயுமே நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்குமோ அங்கேருந்து தான் லோட் பண்ண ஆரம்பிக்கணும். பீடை ஒட்டி ஒரு தையல் போடணும், பீடு பக்கத்துலேயே ஒரு தையல் போடணும். நல்லா பொறுமையாக பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு தெரியும். பீடை ஒட்டி ஒரு தையல் போடுவேன், அதை ஒட்டுன மாதிரியே இன்னொரு தையல் பக்கத்தில் சின்னதாக ஒரு தையல் போட்டு மறுபடியும் எம்டியாக நரம்பை நம்ம வந்து கீழே கொண்டு வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடணும். அதாவது ஒரு பெரிய தையல் போட்டு அந்த பெரிய தையல் பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு சின்ன தையல் வந்து நம்ம வந்து போடணும். அப்போ தான் நமக்கு வந்து பீடு வந்து நகலாமல் இருக்கும். அதாவது லூஸ் ஆகாமல் டைட்டாக ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காண்டி தான் இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். பெரிய தையல், சின்ன தையல், இதே தான் கண்டினியூவாக ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நான் லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். முதல்ல இந்த மெத்தடை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம கிராஸாக போடுற மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். இது நிறைய இடத்துல நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளவுஸோட கழுத்து, கைக்கு, ஏதாவது லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி 3D ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து இந்த தையல் வந்து யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நான் ஃப்ளாட்டாக போடுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு எம்போஸ்டாக போடுறது நாளைக்கு கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கிடணும். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வரணுமோ அந்த அளவுக்கு போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம நார்மலாக எப்பயும் போல் எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பீட் மேலேயும் கவுத்தி எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பீடோட அந்த ஓட்டை வந்து நம்ம போட்டதோட ஹோல் வந்து தெரியும். இதனால் நம்ம ப்ளவுஸ் போடையில் பக்கத்தில் இன்னொரு வருஷ பீடு போட்டோம்னா அது வந்து கவரப் ஆயிரும். இதில் வந்து நான் சும்மா உங்களுக்கு வந்து பார்ட்ரு மாதிரி ஒரு வேறு கலர் பாசியை வச்சு ஒரு பார்ட்ரு மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நம்ம இதுவே ப்ளவுஸ் ஒர்க்குனா இந்த லோடுக்கு அடுத்து நம்ம வந்து வேறு ஸ்டிச்சஸ் போடுவோம். அடுத்து நம்ம வேறு ஒரு 4 mm ஒரு வருஷம் போடுறோம் அப்படின்னோம்னா அந்நியாரம் வந்து இந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து கவரப் ஆயிரும். இது நம்ம சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த ஹோல் தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஒர்க் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நான் சுற்றி வேறு கலரில் ஒரு லைன் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நம்ம ப்ளவுஸ் போடல ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோடிங் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுவோம். 2 சைடுமே ஒர்க் பண்ணுவோம். அதனால் இந்த ஓட்டையெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோவா தெரியாது விசிபிளாக. அதனால் அதை பற்றி நம்ம ஒர்ரி பண்ண வேண்டிய தேவையில்லை. நீட் ஒர்க்காக நீட்டாக ஃபினிஷ் பண்ணணுங்கிறக்காண்டி நான் சுற்றி ஒரு ஒயிட் கலர் பீடு, அதாவது 2 mm பீடு எடுத்து ஒரு வருஷம் வந்து நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்களாம் ஸ்ட்ரைட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் கவனிக்க வேண்டியது ஒன்று தான், கீழேருந்து தான் நம்ம ஸ்டிச்சஸ், அதாவது பீடு வந்து லோட் பண்ணணும். மேலேருந்து வரையில் எம்டியாக தான் நம்ம தையலை கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெரிய தையல், அது பக்கத்தில் சின்ன தையல். பெரிய தையல் வர்ற இடத்துல எல்லாமே நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போடுவோம். இந்த தையலுக்கு பேர் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு அப்படிங்கிறது தான் இதோட நேமு. இப்போ நான் சுற்றி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்பயும் போல் நான் நார்மலாக எண்ணாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த மெத்தடு போய்க்கலாம். இப்போ கிராஸில் எப்படி போடணும் அப்படிங்கிறத தான் அடுத்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம பாருங்கள், நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டோம். இப்போ கிராஸில் போட போகிறோம்.
கிராஸில் போடையில் இந்த டைரெக்ஷன்லேயும் போடலாம், ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட இதை பொறுத்து கை வாகுவை பொறுத்து நமக்கு வந்து மாற்றி போட்டுக்கலாம். டைரெக்ஷன் மாற்றி பாருங்கள். நான் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்ட போகிறேன். உங்களுக்கு இல்லை கீழேருந்து போகணும் அப்படின்னாலும் மாற்றி போட்டுக்கலாம். நமக்கு வந்து இந்த கார்னரை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த கார்னரை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்புல இருக்கும். நான் இந்த கார்னர் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கார்னரில் லைன் இருக்கும், அதுக்கு உள்ளே இருக்க டிஸ்டன்ஸை மட்டும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் வரும்னு. நம்ம கார்னரில் போட்டிருக்க கோட்டுக்கும் அதுக்கு மேலேயும் நமக்கு வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான பீடு மட்டும் நம்ம லோட் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கார்னர்லேருந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பீடு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருக்கேன், ஒரு தையல். அதே மாதிரி நான் தையல் வந்து எங்கனக்குள்ளே போடுறேங்கிறத பாருங்கள். அந்த பீடுக்கு சைடில் இருந்து நான் தையல் போடுறேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரி இல்லாமல் ரெண்டாவது மெத்தடில் இது ஒரு சேஞ்ச் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி கீழே இருந்தால் லோட் பண்ணுறது சேம் தான். அந்த தையல் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போடையில் அது பக்கத்துலேயே குத்துவோம். இதில் போடையில் அந்த பீடை ஒட்டி ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டாவது தையல் வந்து அது பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் பக்கத்தில் சைடில், ஆனால் கோட்டு மேலேயேவும் ஒரு தையல் போடணும். மறுபடியும் போடையில் நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு பாசி போட்டிருக்கேன், அடுத்து ஒரு 2 பாசி போட்டிருக்கேன். அதாவது அந்த கேப்புக்கு எத்தனை பாசி வேணுமோ அந்த மட்டும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு 3 பாசி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2, அடுத்து வந்து 3 பாசி ஃபில் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் ரெண்டாவது மெத்தடுக்கும் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். கீழே போடுற தையல் சேம் தான், மேலே மட்டும் நம்ம போடையில் பீடை ஒட்டி ஒரு தையல் போடணும். அதுக்கு சைடில் கோட்டு மேலே இன்னொரு தையல் வந்து போடணும். கீழே வரையில் பக்கத்தில் போட்டுக்கலாம் நமக்கு. ஆனால் மேலே வரையில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாப்புல இந்த இது பண்ணணும் நம்ம. இப்போ அடுத்து 4 பாசி நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், பக்கத்தில் தான் தையல் போடுறேன். இப்போ நான் கார்னருக்கு வந்துட்டேன். நம்ம போட்ட ஃபஸ்ட்டு போட்ட கார்னருக்கு நான் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ 5 பாசி எடுத்திருக்கேன். இந்த 5 பாசி, அதாவது இந்த கார்னரில் நம்ம எத்தனை பாசி எடுக்கிறோமோ அதுதான் கண்டினியூவாக கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே 5 பாசி தான் எடுத்திருக்கேன். பாசியை ஒட்டி ஒரு தையல், சைடில் இன்னொரு தையல், கீழே வரையில் பக்கத்தில் ஒரு தையல், அது பக்கத்துலேயே தான் இன்னொரு தையல், பெரிய தையல் போட்டுட்டு கீழே ஒரு தையல் நான் போடுறேன். அது கோட்டை ஒட்டி ஒரு தையல், கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு தையல், மேலே போடையில் மட்டும் சைடில் போடணும் ஒரு தையல். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இந்த மெத்தட் வந்து புரிஞ்சிடும். இது எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து சைடாக, அதாவது கிராஸில் லோட் பண்ணுறோம். அதனால தான் இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மேலே போடையில் மட்டும் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே போடையில் நல்லா பாருங்கள், கோட்டில் ஒரு தையல், கோட்டு பக்கத்தில் இன்னொரு தையல், அவ்வளோதான். இது மட்டும்தான். இப்படி போட்டால் தான் நமக்கு வந்து அந்த கிராஸ் வந்து நல்லா நமக்கு வந்து கிடைக்கும். அந்த பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த இது வந்து வந்துடும். நம்ம கார்னரில், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கார்னரில் கோடு போட்ட இடத்துல எத்தனை பாசி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் பாசி நம்ம வந்து கொண்டு போகணும். அப்போ தான் ஒன்று போல் நீட்டாக அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதனால் நான் 5 பாசியாக கொண்டு வந்துக்கிட்டே வர்றேன். தையல் வந்து கவனமாக பார்த்து போடுங்க. மேலே போடையில் மட்டும் சைடில் போடுங்க, கீழே வரையில் அது பக்கத்துலேயே போட்டால் போதுமானது நமக்கு. இப்போ இந்த கார்னருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேங்கிறதையும் நல்லா கவனிங்க. இப்போ கடைசியில் இந்த கார்னர் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அப்போ நம்மளோட கவுண்டை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு எப்படி அந்த கார்னர் வரைக்கும் கூட்டிக்கிட்டே வந்தோமோ, இப்போ இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் பாசியோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ 5 போட்டிருக்கோமா, அடுத்த வருஷம் வரையில் 4, அதுக்கடுத்து 3, அந்த கட்டை முடிகிற வரைக்கும் எத்தனை அளவுக்கு நமக்கு பாசி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போடணும். இப்போ நான் 4 பாசி வந்து லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே தான் பக்கத்தில் போட்டு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதே மாதிரி அந்த கட்டத்தில் நமக்கு எவ்வளோ பாசி தேவையோ அந்த பாசி மட்டும் போட்டு எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நமக்கு இதுதான் இதில் கவனிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு கார்னரையும் கடைசி கார்னரையும் நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து அந்த கிராஸாக நமக்கு வந்து லோடிங் வந்து கிடச்சிரும். இது நம்ம த்ரெட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எதனால நம்ம வந்து பாசியை கூட்டி குறைச்சி வரோங்கிறது. எம்போஸ்டு லோடிங்கில் வந்து உங்களுக்கு ஈஸியாக அது வந்து புரிஞ்சிடும். அவ்வளோதான். பீட்ஸ் லோடிங் வந்து 2 டைப் வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி 2 டைப்பும் நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் பாசியை வச்சு சுற்றி அவுட்லைன் கொடுத்தேன். இதில் வந்து ஜரியை வச்சு ஒரு லைன் வந்து சுற்றி போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன்.
எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. 2 மெத்தடையுமே ஃபினிஷ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இன்னையோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஃப்ளாட் லோடிங். Thank you for watching. Keep supporting. Please subscribe my channel. Thank you.